அண்மை செய்தி. தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் புதிய தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டு ஒரு ஆண்டு நினைவஞ்சலிக்குள் ஆம்ஸ்ட்ராங்கை கும்பல் கொன்றிருப்பதாக புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தற்போது ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டு அந்த ஓராண்டு நினைவஞ்சலிக்குள் சபதம் எடுத்து கொலை செய்திருப்பதாக புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் பின்னணி என்ன, விவரிங்க சாலமன். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை நேற்று இரவு அவரது வீட்டருகே வைத்து 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி சாய்த்தது. அவரது உடலானது தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு தற்போது பிரேத பரிசோதனையானது நடந்து வருகிறது. இதற்காக 2 மருத்துவமனை தலைமையில இந்த பிரேத பரிசோதனையான முழு வீடியோ பதிவும் செய்யப்பட உள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக கொலைக்கு தொடர்புடைய மொத்தம் 8 நபர்கள் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். செம்பியம் காவல்துறையினர் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த 8 நபர்களையும் கைது செய்தனர். அதில் முக்கிய நபரான பொன்னை பாலா ஆற்காடு சுரேஷின் சகோதரர் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் இவர்களிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு முக்கிய தகவல்களானது வெளியானது. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ரவுடி ஆற்காடு சுரேஷை சென்னை பட்டினப்பாக்கத்தில் வைத்து ஒரு கும்பலானது கொலை செய்தது. இந்த வழக்கு சம்பந்தமாக அதிமுக பிரமுகர்கள் உட்பட 11 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில இந்த கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது ஆம்ஸ்ட்ராங் என்பது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. ஆனால் அவர் மீது எந்த விதமான வழக்கு பதிவும் செய்யவில்லை, சேர்க்கவும் இல்லை. நேரடி தொடர்பு இல்லாததால் அவர் மீது எந்த விதமான வழக்கு பதிவும் எதுவும் செய்யவில்லை. இந்த நிலையிலேயே தொடர்ச்சியாக கொலை கொடுத்து வந்த ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு அவரது கூட்டாளிகள் தொடர்ச்சியாக ஸ்கெட்ச் போட்டு வந்தனர். குறிப்பாக 1 மாதத்திற்கும் மேலாக அவரது நடமாட்டம் குறித்தும் அவர் எங்கெங்கெல்லாம் காத்திருக்கின்றார், எவ்வளவு மணி நேரம் காத்திருக்கிறார், அரசியல் நிகழ்வுகள் எங்கு நடக்கிறது என தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில கடந்த மாதத்திற்குள் 1 ஆண்டு நினைவுக்குள் ஆற்காடு சுரேஷின் 1 ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு வருவதற்குள் அவரை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என அவரது சகோதரர் உட்பட அவரது கூட்டாளிகள் சபதம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலேயே தற்போது 1 ஆண்டு முடிவதற்குள்ள ஆம்ஸ்ட்ராங்கை அவரது சகோதரர் உட்பட கூட்டாளிகள் நேரடியாக அவரது வீட்டிற்கே சென்று கொலை செய்திருப்பதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த வழக்குல வேறு ஏதேனும் தொடர்புள்ளதா அல்ல, அதாவது ஏற்கனவே அந்த ஜெயபால் ஒட்டக்கண்ணு ஜெயபால் என்பவரை தொடர்ச்சியாக இவர் மிரட்டி வந்ததாகவும் ஆற்காடு சுரேஷ் மிரட்டி வந்ததாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினர் பற்றியும் அவரது குழந்தை பற்றியும் ஆற்காடு சுரேஷ் தவறாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. அந்த நோக்கத்துல தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்து வருவதால் அதனை பழிவாங்கவும் ஆம்ஸ்ட்ராங் ஆற்காடு சுரேஷை கொலை செய்திருப்பதாகவும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. தொடர்ச்சியாக முழு காரணம் குறித்து தற்போது 8 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பிறகு அவர்கள் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது அவரது உடலானது பெரம்பூரில் உள்ள சடையப்பா தாஸ் தெருவில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளதாக அங்க 500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிரமாக குவிக்கப்பட்டுள்ளனர். எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுக்க அருகில் இருக்கக்கூடிய சில கடைகளையும் போலீசார் தரப்புல சொல்லி அதை அடைக்கும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அஸ்ராகர்க், அதாவது வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஸ்ராகர்க் மற்றும் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு எந்த இடத்தில் உடலை வைக்கலாம், வரக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் எந்த இடத்து வழியாக வர வேண்டும் செல்ல வேண்டும் என்பது தொடர்பாகவும் எந்தவித அசம்பாவித சம்பவமும் நிகழாமல் தடுப்பதற்காகவும் தீவிர கண்காணிப்பு பணியில தற்போது ஈடுபட்டு போலீசாரை அங்கு கூடுதல் பாதுகாப்பு பணியில நிறுத்தவும் தற்போது போலீசார் தரப்புல ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.